ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சைனாக்காரனுக்கு அதே வேலையா போச்சு. அருணாச்சல் பிரதேசத்தை முதல்ல வரைபடத்துல வரைஞ்சான். இப்ப இருக்க அங்க மக்களே அவன் மக்கள் தொகையில சேர்த்துக்கிட்டு இருக்கானா. ஆமா, அது வந்து இந்தியா வேற அந்த 143 கோடிங்கிறத தாண்ட போகுதுன்னா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சரி, நம்ம சேர்த்துக்கோன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை ஏத்துக்கவே முடியாது. என்ன பண்ணிருக்காங்க சீனா அப்படின்னா, நம்ம இந்திய வெளியுறவுத்துறையில இருந்து சில தகவல்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஏசியன் கேம்ஸ் வந்து சைனால நடக்க போகுது. அந்த ஹங்ஸோ அப்படிங்கிற பகுதியில வந்து நடக்க போகுது. நாளைக்கு தான் அது தொடங்குது அந்த போட்டி. இதுக்கு வந்து சில இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து விசாஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க வரக்கூடாது சைனாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா, அவங்க அருணாச்சல் பிரதேஷா, ஸோ ஆல்ரெடி நீங்க சைனால தான் இருக்கீங்கிற மாதிரி அவங்க சொல்லி கேன்சல் பண்ணிட்டதா மத்திய அரசு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்திய வெளியுறவுத்துறை கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி தான், திரும்ப திரும்ப இந்த மாதிரி எல்லை மீறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, அங்க போறதா இருந்தாரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர். அந்த போற பயணத்தையும் வந்து இப்ப ரத்து பண்ணியிருக்காரு. போக போக தான் இந்த விஷயம் தெரியும். இப்பதான் இது வெளியே வந்திருக்கு. நம்ம எல்லாம் மீறி போறீங்கடா, எல்லாம் மீறி போறீங்கிற மாதிரி சைனாக்காரத்தை வந்து போய்கிட்டே இருக்கான். ஏன்னா அங்க வந்து முதல்ல மேப்ல இப்ப இருக்க மக்களே வந்து எங்கள் பிரதிநிதி தான் அப்படின்னா, அந்த மக்கள் யாருக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்தியாவோட எலெக்ஷன் தானே அந்த மக்கள் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா பிரதமர் மோடி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஏன்னா வெளியுறவுத்துறையில இருந்து நேற்று கனடாவில இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் விசா கிடையாது, தற்காலிகம் நிறுத்தி வைக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ சைனாக்கு என்ன பண்ண போறாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அந்த சைனா வந்து அங்க உள்நாட்டுக்குள்ள சர்வாதிகாரத்தையே ஏத்துக்க முடியாது. இவங்க எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் சீனா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு கடுமையான எதிர்வினையை வந்து இந்திய அரசு வந்து செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆமா, இந்த கனடா இந்தியா பிரச்சனை பத்தி பேசுறப்ப அங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, இந்தியாவுடைய மாணவர்கள்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அங்கே தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க, பிரிவினைவாதிகள்லாம் இருக்காங்க, கனடா வந்து ஊக்குவிக்குதுலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த யூகேல தான் வந்து இந்தியாவில இருந்து பல கோடி கொண்டு போய் அமைக்க வச்சு உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு ஏன் இந்திய அரசாங்கம் பெரும் முயற்சி பண்ணல? அவங்களுக்கு அங்கிருந்து வரவங்களுக்குலாம் ஏன் வந்து விசாலாம் தடை பண்ணாம வச்சிருக்காங்க? ஆமா, லலித் மோடி இருக்காரு, இந்த மாதிரி தப்பிச்சு போன மெகுல் சோக்ஷி இருக்காரு, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா வந்து நேத்து இந்திய வெளியுறவுத்துறையோட அந்த செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கனடால வந்து ஒரு 20-25 பிரிவினைவாதிகள் இருக்காங்க, அவங்கள நாங்க பல முறை வந்து இந்திய அரசுகிட்ட ஒப்படைங்கன்னு கேட்டுட்டோம், ஆனா எந்த பயனுமே இல்லை. பயங்கரவாதிகளோட புகலிடமா தான் வந்து கனடா மாறிக்கிட்டு இருக்கு, அதை அந்த நாட்டு அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு. அதை கேட்டு அதுக்கப்புறம் அதன் பின்னர் பேசிய ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பியும் அதே தான் சொல்லியிருக்காரு. இதுல இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குங்கிறது நம்பகமான ஆதாரங்களோட எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை அவங்க எங்களோட சேர்ந்து இதுல வந்து பணியாற்றணும்னு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர வேற எதுவுமே அவங்கள சீண்டணும்னு நாங்கள் நினைக்கல இந்தியாவை. ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்து வர நாடுகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு, அவங்கள தவிர்த்துட்டு எதுவும் பண்ண முடியாது, நாங்க அவங்களோட நட்புல தான் இருக்கோங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஆமா, நாங்க வந்து இந்தியாவை ப்ரோவோக்கே பண்ணல, நீங்க வாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சோர்சஸ் எல்லாம் தகவல் கிடைச்சிருக்கு, 2 பேரும் சேர்ந்து விசாரிப்போம் வாங்கினா இந்தியா ஆரம்பத்துல இதை மறுத்துருச்சு, எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா அமெரிக்கால இருந்து கனடாவுக்கு தான் இப்ப ஆதரவு வந்திருக்கு. கனடா கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? இந்தியா தான் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணுங்கிற மாதிரி தான் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சர்வதேச அளவுல தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு கனடா ஒரு தலைவலினா இப்ப சைனா இன்னொரு தலைவலியா வந்து மாறி இருக்கு. ஆனா வந்து ஜஸ்டின் ட்ரூடோ இதுல அரசியல் பண்றாருங்கிறதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுமே இருக்குது. ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு துத்து போயிடுவாரு, அந்த இருகூடு துத்துவும் இருக்குல்ல, ஒரு பெரிய கூடு போட்டால் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபினான்சியல் கிரைசிஸ், ரெசெஷனு, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாத்தையும் மறைக்கிறது தான் அப்படி பண்றாருங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கு. பார்ப்போம், இன்னும் இது பெருசாகும் தான் தோணுது. இந்தியா கனடா மோதல், அதே மாதிரி இந்திய சீன மோதலும் பெருசாகும். வரும் நாட்கள் அதை பத்தி பேசுவோம். ஒரு வழியாக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் சிறப்பா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா கொண்டு வந்தது ஒரே ஒரு மசோதா. அந்த ஒரு மசோதாவுமே எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்து ஒருமித்த குரலோட மக்களவையிலும் சரி மாநிலங்களையும் சரி நிறைவேற்றிருக்காங்க. மக்களவையில அந்த மகளிர் 33% இடஒதுக்கீடு மசோதா மொத்தம் 454 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. வெறும் 2 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விவாதத்துல 60 எம்பிக்கள் பங்கு பெற்றாங்க. அதுல 27 பேர் வந்து பெண்கள். மக்களவையில எல்லாருமே காரசாரமா பேசினாங்க. அதே மாதிரி மாநிலங்களவையிலையும் நேத்து வந்து நிறைவேறி இருக்கு இந்த மசோதா. கலந்துகிட்டது 214 எம்பிக்கள்.
214 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மசோதால. 0 வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஆனா மல்லிகார்ஜுன கார்கே பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, கபீருடைய பழமொழிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா இன்னைக்கே செய்யணும், இன்னைக்கு செய்யணும்னா இப்போதே வந்து செய்யணும். ஆனா இவங்க வந்து 2031 தான் கொண்டு போறதா வந்து சொல்றாங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கறத வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, நீங்க சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டினீங்க, 9 வருடங்களா நீங்க நினைச்சா கொண்டு வந்துருக்கலாம், அப்ப கொண்டு வரவே கிடையாது. இன்னும் அது உடனே அமல்படுத்த போறதும் கிடையாது, அதுக்கும் இன்னும் டைம் இருக்கு, அப்புறம் ஏன் இப்ப கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆமா, கேள்வி எழுப்பியிருக்காரு. அவங்க சொல்றது எல்லாமே நன்றே செய் இன்றே செய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ராகுல் காந்தி வந்து இந்த பிரஸ் மீட் வந்து வச்சு அதுல கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, 90 அமைச்சரவை செயலாளர்கள் இருக்காங்க, அதுல 3 பேர் தான் ஓபிசி. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஓபிசி இடஒதுக்கீடை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மகளிர் இடஒதுக்கீடையும் 10 வருஷம் கழிச்சுதான் கொண்டு வருவாங்க போல, அதுக்கு இப்பவே ஏன் கொண்டு வந்திருக்காங்க சட்டம்னு தெரியல, நினைச்சா இன்னைக்கே அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஓபிசி பிரச்சனை வந்து நாடாளுமன்றத்திலுமே எதிரொலிச்சிச்சு. அதுல வந்து ஜேபி நட்டா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவோட முதல் ஓபிசி பிரதமர் நரேந்திர மோடி தான், அவரை கொடுத்தது வந்து பிஜேபி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு பக்கம் இந்த மகளிர் இடஒதுக்கீடு ஆதரவு இருந்தா கூட ஏன் இவ்வளவு நாள் காலதாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிக்குது. நமக்கு என்னன்னா 10 வருஷமா 9 வருஷம் கொண்டு வரவே இல்லை, இப்ப கொண்டு வந்துட்டாங்களே. ஆனா என்னன்னா, நாடாளுமன்றம் முடிஞ்சிருக்கு, தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும்னு பிஜேபி நினைச்சிருக்கு, அதனால இப்ப கூட்டிருக்காங்க. சிறப்பு வெளியில தெளிவா வெளிப்படையா ஆரம்பத்திலேயே சொல்ல வேண்டியதானே, பயமுறுத்தி என்ன பண்ண போறாங்களோ தெரியும், திகிலா இருந்தது நமக்கு இருந்தது. அதே மாதிரி நேற்று மக்களவையில அந்த சந்திரயான் பத்தி ஒரு சிறப்பு விவாதம் வந்து நடைபெற்றது. அதுல வந்து ராஜ்நாத் சிங் பேசுறப்ப சமஸ்கிருதத்துல விஞ்ஞான பூர்வமான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. உடனே திமுக எம்பி ஆராசா எழுந்திருச்சாரு. அவ்வளவுதான், பிஜேபி காரங்க எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு கலாநிதி மாறன் வந்து வடப்படான்னு அவங்க சொன்னாங்க, அங்க உட்கார்றா அப்படிலாம் வந்து பேசினாரு. கனிமொழி அன்பார்லிமெண்டரி வேர்டு தான் அது. அதே மாதிரி கனிமொழி பேசுறப்பவுமே கலாநிதி மாறன் ரொம்ப சவுண்ட் கொடுத்தாரு, லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க, ஜென்டில்மேன் நடந்துக்குவாங்க அப்படின்னு தமிழ்ல சவுண்ட் விட்டு இருந்தாங்க. ஆனா பிஜேபி வந்து திமுக எம்பிக்கள் எந்திரிச்சாலே சவுண்ட் விட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஆராசா கனிமொழி எப்படி எந்திரிச்சு நின்னப்ப சவுண்ட் விட்டாங்களோ அதே மாதிரி ஆராசா எந்திரிச்சு நின்னோடனே சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராசா என்ன பேசினாருன்னா, அவர் வந்து சொல்றாரு, சமஸ்கிருதத்துல எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு, தமிழ் மொழியில உங்களுக்கு தெரியுமா, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு திருக்குறளே வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி மகாகவி பாரதி, ஏன்னா சந்திரயான் பத்தின அந்த விவாதம் தானே, என்ன சொல்லியிருந்தாரு, வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம்னு அப்பவே வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய பெருமைகள், அந்த இலக்கியத்தோட பெருமைகள் அடுத்து அவங்க வந்து பேசினாரு. பிஜேபி எம்பிக்கள் ஒரே கூச்சல் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா வந்து இதெல்லாம் மோடிக்கு தெரிஞ்சிருக்கும், எம்பிக்களுக்கு தெரியாது போல. ஏன்னா பாரதியார் திருவள்ளுவர்லாம் அவரு திருக்குறள்லாம் நல்லா சொல்லுவாரு, அவரு மோடி தான் கிளாப் பண்ணிருப்பாரு, மிஸ் பண்ணிட்டாரு, அவர் தான் அவர் பேசிட்டு கிளம்பிடுறாரு. ஆமா, அதே மாதிரி திருமாவளவன் பேசுறப்ப சந்திரயானுக்கு பதிலாக மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வச்சிருந்தாரு. மங்கள்யான் 1 திட்ட இயக்குனர் தமிழ்நாடு, 2 தமிழ்நாடு, 3 தமிழ்நாடுங்கிறது அந்த பேர் மாறிடுச்சு. உடனே பிஜேபி காரங்க பாத்தீங்களா இது கூட தெரியலையான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அதே மாதிரி டெல்லியோட பிஜேபி எம்பி ரமேஷ் பிதூரி அவர் வந்து பேசும்போது அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு கூட சொல்ல முடியாது, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே கூட அந்த மாதிரிலாம் பேச முடியாது, அவ்வளவு கொச்சையான, இங்கே சொல்லவே முடியாது, பீப் போடுற அளவுக்கு வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருந்தாரு. வேற எந்த எம்பியுமே இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களான்னு தெரியலங்கிறது தான் மூத்த எம்பிக்களே சொல்ற விஷயமா இருக்கு. அவர் வந்து டேனிஷ் அலி அப்படிங்கிற பகுஜன் சமாஜ் கட்சியோட எம்பியை வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால அதை சொல்லி வந்து ஒரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருக்காரு. அவர் ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதிங்கிற மாதிரி இஸ்லாமிய எம்பிக்களை வந்து சித்தரிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த முயற்சி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஹர்ஷ்வர்தன், இவர் தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், பாஜகவோட எம்பி அவர் இப்போ. அதே மாதிரி ரவிசங்கர் பிரசாத், இவங்கெல்லாம் பிஜேபி எம்பிக்கெல்லாம் உட்காந்து சிரிச்சு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும், அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் முதல்ல அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் இப்ப எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றம் சிறப்பா நடந்து முடிஞ்சா கூட
இந்த பழைய நாடாளுமன்றத்தை பார்க்காத கட்சிகள் இந்த நாடாளுமன்றத்துல பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா திமுக எம்பிகளே கனிமொழி பேசுறப்பே நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி உரிமையில தான் வந்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி கலாநிதி மாறன் வந்து சும்மா சும்மா எழுந்திருச்சு போடா போடா டே உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த எம்பிக்கள் ஆனா அந்த நாடாளுமன்றத்தில் இப்படி நடந்துச்சா நமக்கு தெரியல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே. ஆனா புதிய நாடாளுமன்ற கலாச்சாரமே மாறி இருக்குங்கிறது தெரியுது. ஆமா, இது கூட நடந்திருக்கலாம் ஒருமையில பேசுறது கூட. ஆனா இந்த மாதிரி பேசுறது நடந்திருக்குமான்னு தெரியலன்னு தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த நாடாளுமன்றத்தெல்லாம் முடிச்சுட்டு பிரதமர் மோடி வந்து நேத்து போட்டோ செஷனுக்கு வந்துட்டாரு. கரெக்டா பெண் எம்பிக்கள் பாஜக கூட்டணி கட்சிகள்ல உள்ள பெண் எம்பிக்களோட புகைப்படங்கள் எடுத்தாங்க. அவருக்கு பூ தூவி மாலையெல்லாம் போட்டு வரவேற்று ஒரு மாதிரி உற்சாகப்படுத்திட்டாங்க. அங்க முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட்லாம் கொண்டாடுறாங்கல்ல, படம் முடிஞ்ச 3வது நாள், அதே மாதிரி என்ன நடந்தாலும் பாஜக தலைமை அலுவலகத்துல ஒரு சக்சஸ் மீட் கொண்டாடிட்டாங்க. G20 நடந்து முடிஞ்ச உடனே மோடிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. 2 பக்கமும் மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க. எல்லா முன்னாள் முதல்வர்கள்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. அதுல இப்போ வந்து எல்லா மகளிர் அணி சேர்ந்த பிஜேபி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிர்வாகி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. மகளிர் அணி தலைவி தலைவி தான் முதல்ல வரவேற்றாங்க. யாரு தலைவி? பிஜேபியோட மகளிர் அணி தேசிய தலைவி யாருன்னா கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தான். மோடி கதவை திறந்த உடனே உணர்ச்சிப்பட்டு டக்குன்னு காலில் விழுந்த உடனே மூடி வச்சுட்டு பின்னாடி போயிட்டாரு. பின்னாடி போயிட்டு என்ன பண்ணிருக்க நீ? நான் எத்தனை டைம் சொல்றேன் காலில் விழுகாத. நீங்க பின்னாடி போனீங்கன்னா போக்கஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அவர் ஜி கேமரா நல்லா கிளாரிட்டியா இருக்கும், எங்க இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஆபீஸ் கேமரா இல்ல கரெக்டா இருக்கு, இருந்தாலும் ஜி லெவலுக்கு வருமா? நீங்க பார்த்து பேசு. சரி கோர்த்து விட்டீங்க. அதான் மோடி பின்னாடி போக கிளாஸ் எடுக்க வானதி சீனிவாசன் தர்ம சங்கடமா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க பாடி லாங்குவேஜ் பார்க்குற அப்படிதான் தெரிஞ்சுது. ஆனா மேடையில ஏறி அவர் காலில் விழுந்தாரு. மேடையில ஏறி அங்க இருக்கிற பெண்களும் நிறைய பேர் காலில் விழுக, மூடி காலில் விழுக, மோடி நானும் பதில் உங்க காலில் விழுந்துட்டு அவங்க காலில எல்லாம் மோடி விழுந்துகிட்டு இருந்தாரு. இப்ப வெளியே சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? நான் விழுகு அவங்க விழுகட்டு ஒரே குத்தா இருந்துச்சு பிஜேபி விழுவதுக்குள்ளார. ஆமா, ஆனா வந்து பாருங்க, பூ வந்து அந்த மோடி கார் ஓட்டிட்டு வராருல்ல, அந்த எஸ்பிஜி அவங்க எல்லாம் வராங்கல்ல, அவரோட கார் கண்ணாடில ஃபுல்லா பூவா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் கண்ணை மூடிட்டுலாம் ஓட்ட கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னப்பா ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போவாங்க. ஆனா வந்து புதிய நாடாளுமன்றம் அடிக்கல் நாட்டினப்பவும் ஜனாதிபதியை கூப்பிடல, திறந்து வைக்கிறப்பவும் ஜனாதிபதியை கூப்பிடல, சாமியார்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. கொடியேற்ற நிகழ்வப்பவும் ஜனாதிபதியை வந்து கூப்பிடல. சிறப்பு செஷன் அப்ப முடிஞ்சதுக்கு வரைக்கும் அவங்க கூப்பிடவே கிடையாது. நடிகைகள்லாம் கூப்பிட்டாங்க, நடிகைகள்லாம் கூப்பிட்டு சுத்தி எல்லாம் காமிச்சு பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க பிஜேபி அரசாங்கம். அதுதான் ஜெகதீப் தங்கர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவரை கூப்பிடுறதே வந்து ஒரு டைம் தான் கூப்பிடணும், சும்மா சும்மா கூப்பிட்டா அவங்களுடைய பதவிக்கே அது வந்து நம்ம இது பண்ற மாதிரி அப்படின்ட்டு இருக்காரு. அது அழகில்லையா கூப்பிடுறது அடிக்கடி. ஓ, லாஜிக் கொஞ்சம் இடிக்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப இடிக்கல, அது 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடிக்குது. உண்மையை சொல்றதுக்கு மனம் வரல அவங்களுக்கு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவே எப்ப நான் கொண்டு வர போறோம்னா, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம், அதற்கு பிறகு தொகுதிகள் மறுவரை செய்வோம், அதன் பின் தான் கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. அந்த தொகுதி மறுவரை செய்யறப்ப தென்னிந்தியாவில் கணிசமான எண்ணிக்கையில தொகுதிகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம யூகமா தான் சொல்றாங்க. அதை கேட்கறவே பகீர் தான் இருக்கு. ஆனா அப்படியே வட இந்தியா முழுக்க தொகுதிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பாண்டிச்சேரியை தவிர்த்து 39 தொகுதிகள் இருக்கு. 8 தொகுதிகள் குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில் 31 தொகுதிகள் தான் நாடாளுமன்ற தொகுதிகள், எம்பிகள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கேரளாவில் 20 தொகுதிகள் இருக்கு, அங்க வந்து 8 குறைஞ்சி 12 தொகுதிகள் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து மொத்தம் 42 தொகுதிகள், அங்க 8 குறைஞ்சி 34 தொகுதிகள் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கர்நாடகாவில் 28 தொகுதிகள், அங்க 26 தொகுதிகள், 2 தொகுதிகள் குறையலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே வட இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. யூபியில 11 தொகுதிகள், ஆல்ரெடி அங்க 80 தொகுதிகள் இருக்கு, 11 தொகுதிகள் அதிகமாகுமா. பீகார்ல 10, ராஜஸ்தான்ல 6, மத்திய பிரதேசத்துல வந்து 4, குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், டெல்லி, சத்தீஸ்கர் இதெல்லாமே தலா ஒரு எம்பிக்கள் அதிகமாகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஊபியில் எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து 30 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதின்னு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு எடுத்துக்கிறப்ப 18 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதி அப்படின்னு இருக்காங்களாம். அங்க மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கிறதுனாலதான் எம்பிகளோட எண்ணிக்கை அதிகமாகுங்கிறாங்க. ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளாம் சின்ன பசங்களா இருந்தப்ப அந்த மக்கள் தொகையை வந்து குறைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அதை முறையாக செயல்படுத்திய நாடு தமிழ்நாடு.
ஆனா நம்ம கிடைக்கிற பலன் என்ன, தொகுதியோட எண்ணிக்கை குறைய போகுதுங்கிறதான். ஆமா, இதுதான் அன்னைக்கே வந்து ஸ்டாலின் வந்து தொகுதி மறுவரையறை பண்ணும்போது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இவங்க டீலிமிட்டேஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ண போறாங்க தொகுதிகளுங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு. போக போக தான் தெரியும். இன்னொரு பக்கம் வந்து இந்த காவேரி பிரச்சனை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் போய்கிட்டே இருக்கு. அதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காவேரி மேலாண்மை வாரியம் சொன்னபடி கர்நாடக அரசு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து சித்தராமையா நேற்று இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே போய், உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே நேற்று போய் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சிருந்தாரு. சந்திச்சுட்டு வெளியே வந்தவர், எங்களுக்கு ரொம்ப வறட்சியா இருக்கு, கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்த உத்தரவுக்கு அப்புறம் மேல்முறையீடு எதுவும் போறாங்களா என்னங்கிறத பார்க்கணும். ஆனா இங்க வந்து துரைமுருகன் இருக்காருல்ல அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாயிடாதீங்க, ஒழுங்கா சொன்னதை செய்யுங்க, உச்சநீதிமன்றம் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு கிட்ட கேட்டிருக்காரு. பாப்போம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஆமா, ஆனா கர்நாடக அரசு சிஎம்ஏ சொல்லிட்டாரு வறட்சியா இருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் துரைமுருகன் வந்து இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, அந்த முப்பெரும் விழா வேலூர்ல நடக்கிறப்ப துரைமுருகன் பேசுறப்ப பெரியார் வந்து மணியம்மையை கூட்டிட்டு போனாருங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாரு. அந்த அழைச்சிட்டு போனார் தான் நான் வந்து சொல்லியிருக்கணும். அந்த 2 வார்த்தைக்குமான அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப மலை போல ரொம்ப பெருசுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அந்த சொல்லுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேங்கிறத சொல்லியிருக்காரு. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து அண்ணா வந்து மதுரையிலிருந்து பயந்து வந்தாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுக்கு வந்து தரவா இந்து பத்திரிகை தான் சொல்லியிருந்தாரு. இந்து பத்திரிகை அவங்க அந்த ஆர்ச்சிஸ்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் புரட்டி பார்த்து அப்படி எந்த சம்பவமே நடக்கவே இல்லைங்கிறத கொடுத்துருந்தாங்க. சம்பவத்தை நேரில் பார்த்த முன்னாள் அமைச்சர் சவுந்தரராஜனும் சொல்லியிருந்தாரு, பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து தினமணி நாளிதழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நோ நியூஸ் ஆன் அண்ணா அப்பாலஜி இன் 56 அப்படிங்கிறத போட்டு தினமணியில ஃபுல்லா ஆராய்ஞ்சிருக்காங்கப்பா. எப்ப இருந்து எப்பன்னா மே 30 ஜூன் 8 வரைக்கும் ஃபுல்லா ஆராய்ஞ்சு பார்த்து எழுதிருக்காங்க. அதுல எங்கேயுமே அண்ணா வந்து ரன்னிங் அவேங்கிற வார்த்தையும் அதுல கிடையாது, அப்பாலஜி சாரிங்கிற வார்த்தையும் அதுல இல்லவே இல்லை. தெய்வ நிந்தனை மட்டும்தான் வேணான்னு அண்ணாதுரை கிட்ட அந்த மேடையில் வச்சுதான் சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவர். அது மட்டும் தான் நடந்திருக்கு. ஆனா நேத்து கூட அண்ணாவை பத்தி என்ன சொல்றாரு, நான் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறாரு. நேத்து மட்டும் இல்ல, நாளைக்கும் அதான் சொல்லுவாரு. அவர் தான் யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. அதுல கேட்டா நேத்து வேற அந்த நீட்டை பத்தி கேள்வி கேட்டதுக்கு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு அவரு, நீங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் வந்து டீல் பண்ணுவாங்கன்னா அப்படின்னு மாதிரி வந்து பேசுறாரு. இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு வந்து தரவுகளோட பேசுறோம்னு நம்ம பேசலாம். ரிசர்ச் பண்ணிட்டு பேச போறது எல்லாமே பொய் தான். அதுக்கு ரிசர்ச் வேற பண்ணணுமா? அது தேவையா? இல்ல, ஒரு உழைப்பை போடணும்னா அந்த உழைப்புக்கு தகுதியான ஆள் இருக்கணும்ல, ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு. இல்ல, ஒரு குற்றச்சாட்டை தான் அங்க கேக்குறாங்க, அதுக்கு நீங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஓகே, இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு, அவர் அதுக்கு ஒரு தரவை சொல்றாரு, அந்த தரவுமே தப்பு தான். இப்ப அதை வந்து எடுத்து போட்டு அதுவும் தப்பு. நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நான் இங்க உங்களை மாதிரி வரலன்னா என்ன தரவு கரெக்டா இருந்திருக்கு? நீட்டு தரவு நேத்து நீங்க பத்திரிகையாளர் கிளாஸ் எடுத்தீங்கல்ல அண்ணாமலை, அது அந்த தரவு கரெக்டா? அதுவுமே தப்பு தான். அது இப்ப அண்ணாதுரையை பத்தி எந்த இடத்துல அந்த தரவு இருந்துச்சு எடுத்து நீ சொல்லலாம்ல, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா வந்து பேச தெரியுதுல்ல. இல்ல, இருந்தாதான் எடுத்து சொல்லிடுவாரு. ஆமா, இல்ல அதனால வந்து நேர்மையை பத்தி சந்தேகப்பட்டா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், துப்பாக்கியை பிடிச்ச கைன்னு மிரட்ட மட்டும் தெரியும். இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, சீமான் வந்து அந்த வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து சீமான் தொடர்ந்து சவால் விட்டுட்டே இருந்தாங்கல்ல, அவருடைய கணவர் வந்து சீமான் வந்து சவால் விட்டுருக்காராம். அதனால சீமான் என்ன சொல்லியிருக்காரு, பாக்ஸிங்கான தேதி நீங்களே குறிங்க, நான் வரேன், என் கையால நீங்க சாகணும்னு ஆசைப்பட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்காரு. ஓ, அண்ணனுக்கு பாக்ஸிங் வேற தெரியுமா? அண்ணனுக்கு கம்பு சுத்துறது, பாக்ஸிங், பாட்டு, கம்பு சுத்துவாரு தெரியும், இது பாக்ஸிங் தெரியும். நான் சொல்ற கம்பு வந்து தெரியும் ப்ரோ. நீங்க கூட ஒரு பேட்டியில அவரோட சுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பாத்திருக்கேன். அததான் நானும் சொன்னேன். எந்த கம்பு சொன்னேன்னு எனக்கு தெரியும். நான் அந்த கம்பை தான் சொன்னேன், உங்களுக்கு மைண்ட்ல அது வந்திருக்குது போல, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரி, ஓகே. அடுத்து அப்படியே ஆந்திராவுக்கு போனோம்னா அங்க ஒருத்தர் தொடைய தட்டி மீசையை முறுக்கிட்டு இருந்தார்ல, பாலகிருஷ்ணா, நந்தமுரி பாலகிருஷ்ணா. அவர் இன்னைக்கு வந்து அவர் படத்துக்கு எல்லாரும் விசில் அடிச்சிருப்பாங்க, அவர் விசில் அடிச்சு பாத்திருக்கீங்களாங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு 5 ரூபா விசில வாங்கிட்டு வந்து ஊதிக்கிட்டே இருக்காரு சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு. எப்படி கைது பண்ணீங்க, எப்படி எங்களால கைது பண்ணீங்கன்னு விசில் அடிச்சிட்டு இருக்காரு. அங்க உள்ள இவங்க எல்லாம் அவங்களுக்கு நேத்து கோவப்பட்டாங்க, என்ன மீசையெல்லாம் முறுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவரை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு
சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எல்லாம் இது பண்ணி. ஆனா சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, நாடாளுமன்றத்துக்கும் ஒரு பெரிய மாண்பு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அவை உறுப்பினர்கள் இதெல்லாம் கடைபிடிக்கவே இல்லை அப்படின்னா பாக்குற மக்கள் எப்படி இந்த அவை மேல மரியாதை வரும்? அதுவும் பாலகிருஷ்ணா வந்து தியேட்டர்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, இந்த காமெடி செய்திகள்லாம் பேசும்போது ஒரு அது காமெடின்னு சொல்றதா ஒரு ஆபத்தான விஷயத்த தான் பண்ணியிருக்காரு. திபேநாத் அப்படிங்கிறவர் கவுஹாத்தில இருந்து கிளம்புன ஃப்ளைட்டு கிளம்பி போயிட்டே இருந்திருக்குது. போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு எமர்ஜென்சி டோரை திறக்க பார்த்துருக்காப்புல. இந்த எமர்ஜென்சி டோருங்கிற வார்த்தை சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமா, அவரை குடிச்சிட்டு போயிருக்கதா சொல்றாங்க. குடிச்சிட்டு போன அந்த குடிகாரனை மண்டையிலே அடிச்சு எல்லாம் இழுத்து போட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணிருக்காங்க. ஓ, இங்க மட்டும் கைது நடவடிக்கை நடந்திருக்கா? அங்கே நடந்திருக்கு. அங்க அதான் கவுஹாத்தில மட்டும் நடந்திருக்கு. சரி, ஓகே. குடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண வேண்டியது இந்த குடிகாரங்க. சரி, ஓகே. இன்னொரு ஒரு சீரியஸான விஷயம். இந்தியா கூட்டணியில மொத்தம் 28 கட்சிகள் இருக்காங்க. அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் விலக போறாங்க ஒரு தகவல் வந்து கிடைச்சது. ஏன்னா அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க டெல்லியில. நம்ம வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் கேரளாவில் வந்து போட்டிடுறோம், அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலும் நம்ம டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் அவங்க கூட ஒன்றா அணைஞ்சோம்னா நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலையே பாதிப்புமான விவாதிக்கப்பட்டது. அதனால விலக போறாங்களோ ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு வந்து கே பாலகிருஷ்ணன் தெளிவுபடுத்தியிருக்காரு. ரொம்ப கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, இது வந்து தேவையில்லாத வதந்தி, பிஜேபி வந்து வெளியில கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபி வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, தெளிவுபடுத்தி இருக்காரு. ஆமா, அப்ப ஏன் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுல 14 பேர்ல 13 கட்சிகள் ஒரு ஆளை போட்டாங்க? நீங்க சீக்கிரம் போட வேண்டியதுனா எதுக்கு ஒரு ஆள் மட்டும் பெண்ணியா வச்சிருக்கீங்க? எதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க பிஜேபிக்கு? ஆமா, டக்குன்னு ஒரு ஆளை போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கலாம், அது போகாது, இந்த மாதிரி வந்துருச்சு. ஆமா, ஓகே, பாப்போம் போக போக எப்படி இந்தியா கூட்டணி வலுவாகுதான்னு பாப்போம். நேற்று வந்து எஃபி லோகோவை மாத்திருக்காங்க. எஃபி லோகோவை அப்டேட் செய்தது மெட்டா நிறுவனம். ஒரே மாதிரிதான் இருக்கு, கொஞ்சம் ப்ளூ வந்து அதிகப்படுத்திருக்காங்களாம். ஒரு பையன் எழுதியிருக்காங்க, கையில பச்சை குத்தி இருக்கான், நோ பென் நோ கெயின். பெண்ணா? எந்த பெண்? என்ன சொல்ல வரான்? அதுதான் சொல்றேன். அதுதான் படிங்கடா படிங்கடா அப்படின்னு சொல்றது. ஆனா பச்சை கொடுத்தனப்ப கூட வலிச்சிருக்காது அவனுக்கு. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பதான் ரொம்ப வலிக்கும். கனடா கூட பிரச்சனையா விசாவை தடை பண்ணு, சீனா கூட பிரச்சனையா பப்ஜியை தடை பண்ணு. அது உண்மைதான். கவுஹாத்தியிலிருந்து அகர்தலா சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது எமர்ஜென்சி கதவை திறக்க முயற்சித்த நபர் கைது. அண்ணாமலை மைண்ட் வாய்ஸ் இப்ப கைது செய்துட்டாங்கல்ல. ஏன்டா எல்லாரும் என்ன மாதிரியே சூனாப்பான ஆகிட முடியுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது மோடிக்கும் ஜி ஜின்பிங்க்கும். காரணம் என்னன்னா, அந்த ஏசியா கேம்ஸ்ல இந்தியா சார்பாக அருணாச்சல் பிரதேசில இருந்து கலந்து கொள்ள விருப்பப்பட்ட வீரர்கள் விசா அப்ளை பண்ணாங்கன்னா சைனாக்காரன் வந்து ஏப்பா நம்ம நாட்டுல இருந்து நமக்கே நீ விசா அப்ளை பண்ணலாமான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். இது ஏத்துக்கவே முடியாது. இது ஒரு மேப்பை முதல்ல போட்டாங்க, அதுக்கு அடுத்த மாசம் இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த மாசம் என்னங்கிறது யூகிக்க முடியல நம்மனால. இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இது சர்வதேச ஒரு பிரச்சனை தான் பார்க்கப்படும் பல நாடுகள்னால. அதனால அவ்வளவுதான் லிமிட்டுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். மோடியை தான் சொல்லுவாரு, இந்தியா என்ன சொல்லுது, உங்க பார்டருக்குள்ள நீ, எங்க பார்டருக்குள்ள நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதனால இதுல வந்து ஒரு தீவிரமான ஒரு அதிரடியான நடவடிக்கை இந்திய அரசு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.